வணக்கம். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். இது பெரிய விஷயம். நாம எந்த அளவு கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மனோகரமா இருக்கும். தேவனுக்கு பிரியமாக நடந்துடலாம். கர்த்தரை அறிகிற அறிவு வேற, வேதத்தை அறிகிற அறிவு வேற. ரெண்டுத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. வேதத்தை அறிஞ்சவங்கெல்லாம் கர்த்தரை அறிஞ்சவங்க கிடையாது. கர்த்தரை அறிஞ்சவங்கெல்லாம் வேதத்தை முழுமையா அறிஞ்சவங்களும் கிடையாது. தாவீது கர்த்தரை நன்கு அறிஞ்சதான், புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவரை பார்த்து நீர் என் மேய்ப்பர்னு சொல்றான். அவருக்கு ஒரு பேரே கொடுக்குறான். இன்னும் விசேஷமா இன்னும் சொல்லணும்னா அவர் கிருபை என்றென்றும் உள்ளதுன்னு சொல்றான். கிருபைன்ற வார்த்தையை முதல்ல வேதத்தில் அவன் தான் உபயோகிக்கிறான். அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறான். புதிய ஏற்பாட்டில் தான் கிருபை வெளிப்பட்டதுன்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே அந்த கிருபையை பற்றி அதை அனுபவிச்சு தாவீது பேசுகிறான். உமது கிருபை என்றென்றும் உள்ளது. தேவனை நன்கு புரிஞ்சிருந்ததுனால அவன் வாழ்க்கை முழுக்க ஜெயமாக தான் இருந்துச்சு. அவன் எதை செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருந்தது, அதில் ஒரு ஞானம் இருந்தது, அதில் ஜெயம் இருந்தது. அது தேவனுக்கு பிரியமாக தான் இருந்துச்சு. எல்லோரும் மூக்கு மேலே வெள்ளை வச்சு தான் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவங்க காலத்திலும் சரி, இன்னைக்கும் சரி. தாவீதுன்னா ஒரு பெரிய பர்சனாலிட்டி எதனால் வந்துச்சு? அவன் தேவனை அறிஞ்சிருந்தான். அதே போல தான் யோசேப்பு, ஆபிரகாம் தேவனை அறிந்ததுனால தான் அவங்களால தேவனுக்கு பிரியமாக நடக்க முடிஞ்சது. தேவ மனுஷர்களாக இன்னைக்கு நமக்கு முன்னாடி ஜொலிக்கிறாங்க. எந்த அளவு தேவனை அறிகிற அறிவு இருந்ததோ அந்த அளவு அவங்க பிரயாசமா இருக்கிறாங்க. சாமுவேல், தானியேல், புதிய ஏற்பாட்டில் பவுல், பேதுரு, யோவான், யூதா, யாக்கோபு, இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இவங்க தேவனை நன்கு அறிந்திருந்ததுனால வேதத்தையே எழுதினாங்க. வேதத்தை எழுதுகிற அளவுக்கு அவங்களுக்கு அவரோட ஒரு அனுபவம் இருந்தது. அவர் நன்கு புரிந்திருந்தாங்க. அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்றத புரிஞ்சுக்கிட்டு, அவரோட நடக்கிறது எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இதே மாம்சத்தில் நாம இருக்கிற இதே மாம்சத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. அவர் ஏற்றுக்கொண்ட அளவுக்கு அல்லது நமக்கு சாட்சியாகும் அளவுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தாங்க. நாம பெற்றுக்கிட்ட அதே கிருபை தான் அவங்களுக்கும் கிடைச்சது. நாம் கழுவப்பட்ட அதே இயேசுவின் ரத்தத்தினால தான் அவங்களும் கழுவப்பட்டாங்க. நாம் ஆராதிக்க அதே தேவனை தான் அவங்களும் ஆராதிச்சாங்க. இந்த தேவனை அறிகிற அறிவு மற்றவங்ககிட்ட இல்லை. யார்கிட்ட இல்லை? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைந்த வேதபாரகர்கிட்ட இல்லை, பரிசேயர்கிட்ட இல்லை, மற்ற பக்திமான்கள்கிட்ட இல்லை. அவங்க வேதத்தை நன்கு அலசி ஆராய்ஞ்சி மேலுக்கும் கீழும், கீழுக்கும் மேலும், முன்னுக்கும் பின்னும், பின்னுக்கு முன்னும் அவங்க வெகு ஜாக்கிரதையாக வேதத்தை ஆராய்ந்தவங்க தான். அதற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தவங்க தான். அதுக்காக தன்னுடைய சமுதாயத்தையே வேதம் சொல்கிறபடியே கட்டமைச்சவங்க தான். ஆனால் அவங்க கட்டமைத்தப்ப தான் தேவன் உடைச்சி போடுறாங்க. அது அவங்களுக்கும் வருது. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தேவன் ஒதுக்கி வைக்கும்போது அவங்களால தாங்க முடியுமா? இது தேவன் கொடுத்தது, இது தேவதூஷணம், இது தேவனுக்கு விரோதமானது, அப்படிதான் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த வெளிச்சம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? தேவ வசனத்தை நீங்கள் எவ்வளவுதான் ஆராய்ஞ்சாலும் நம்மளுடைய புத்தியினால கண்டுபிடிக்க முடியாது தேவ சித்தத்தையும் தேவனுடைய வெளிச்சத்தையும். வெளிச்சன்றது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய அறிவினால விளங்கி கொள்ள முடியாத தூரம் அது விலகி இருக்கு. தேவன் எப்படி மறைவாக இருக்கிறாரோ அதே போல இந்த வெளிச்சன்றதும் மறைவா இருக்கு. தேவன் கொடுக்கிற விளக்கம் அந்த ஞானம், அதுதான் வெளிச்சம்னு சொல்றேன். அது இயேசு கிறிஸ்து இருந்துச்சு. அது பவுலுக்கும் கிடைச்சி அவன் விளக்கமாக சொல்றான். ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியாது, அதனால தேவன் அதை புறக்கணிச்சான்னு சொல்றான். அவனுக்கு என்ன தைரியம் வந்துச்சு அப்படி சொல்ல? அவனுக்கு அவனுக்கு முன்னாடி யாரும் அப்படி எழுதி இல்லையே. ஆனா அவன் சொல்றான். அவன் பேசுறதெல்லாம் சுயமா பேசுற மாதிரி தான் இருக்கு. நான் கிறிஸ்துவோட மரிச்சேன்னு சொல்றான். இப்படி யார் சொல்லி கொடுத்தா? வித்தியாசமா இருக்கு. இது மாதிரி யாரும்
இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க கூட பேசலையே, இவன் இப்படி பேசுகிறான். அதான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் தான் நமக்கு வேணும். எது வேணும்? இந்த வெளிச்சம் தேவனை அறிகிற அறிவாக இருக்கு. இந்த வெளிச்சம் தாவீதுகிட்ட இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து இருந்துச்சு, பவுல்கிட்ட இருந்துச்சு. அதனால முழு உலகமும் அவங்க சொன்னதை ஏற்றுக்குச்சு. அவங்க சொன்ன சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவனை தாவீதை எதிர்த்தாங்க, இயேசு கிறிஸ்து எதிர்த்தாங்க, பவுலையும் எதிர்த்தாங்க. சவுல் தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் இந்த வெளிச்சம் இருக்குமா, ஆனால் நாம் தேவனோட அண்டி பிழைக்கலாம். தேவனை அறிகிற அறிவு தாங்க முக்கியம். நான் ஜெபிக்கிறது எல்லாமே இந்த தேவனை அறிகிற அறிவு எனக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கிட்டோம். எல்லாரும் அதனால் பக்குவப்படுவாங்க, சீர்படுவாங்க, உலகம் அமைதியாகும், நீதிமன்றங்கள் உருவாவாங்க, இந்த உலகமே பல்லகமாக மாறிடும் இல்லையா? ஆச்சு. இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சி வந்த யோசுவா அந்த வெளிச்சத்தை அந்த ஜனங்களுக்கு தரான். அந்த ஜனங்களை பெற்றுக்கிட்ட அந்த ஜனங்க அவ்வளோ தூரம் கலகம் பண்ணி கேள்வி கேட்டு முறுமுறுத்து அடங்காமல் இருந்த அந்த ஜனங்க அடங்குறாங்க. அவங்கள அடங்க பண்ணது எது? யோசுவா இல்லை, யோசுவானுடைய வாழ்க்கை, அவன்கிட்ட வெளிப்பட்ட வித்தியாசமான சிந்தனை. மோசையும் தான் வசனங்களை கொடுத்தான், அதை புத்தகங்களாக எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் அதனால அவங்களுக்கு தெளிவு வரல. யோசுவா தேவ அன்பை பற்றி காண்பிக்கிறான். தேவனுடைய வல்லமையை மோசை மூலமாக கண்ட ஜனங்க கலகம்தான் பண்ணாங்க. அற்புதங்களை பெற்றுக்கிட்ட ஜனங்க அடங்க மாட்டேன்னாங்க. ஆனால் யோசுவாவிட்ட பழக அவங்களால முடிஞ்சுது. ஏன்னா அவன் தேவனை வித்தியாசமான கோணத்தில் பார்த்தான். மோசை மாதிரி முகமாக யோசுவா தரிசிக்கலை. ஆனால் தேவனை புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். உங்களுக்கு விளங்குதான்? தேவனை புரிஞ்சுக்கிட்டதுனால அவரோட நோக்கம் என்ன, அவரோட அன்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விலைக்கு சொல்ல முடிஞ்சது. அவர் ஜனங்களை அழிக்கிறத பார்க்கும்போதும் அவர் நடத்துகிற வாழ்க்கையை ரொம்ப கொடூரமாக இருக்கிறத பார்க்கும்போதும் அந்த ஜனங்களுக்கு கோபம் தான் வருது. எவ்வளோ கசப்பான தண்ணி கூட ஏற்பாடு பண்ணாமல் இந்த தேவனை நம்மளை அழைச்சிட்டு வர்றாரு. பாலும் தேனும் ஓடுற தேசம் சொல்லி இந்த வனாந்தரத்தில் விட்டுட்டு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை நிற்கிறவங்க பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கோபம் தான் வருது. ஆனால் இவன் அவரை புரிய வைக்கிறான். இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அவரை புரிய வைக்கிறான். அவர் உங்களை தவிக்கவே விடலை, கூட இருந்து உங்களை காப்பாற்றிட்டு தான் இருந்தார். உங்களுடைய கஷ்டங்கள் கூட இருந்தார். ஒன்றுத்துக்கும் அவர் பதில் செஞ்சார். நாம் அவருக்கு அடங்கி போனால் தான் அவரால் நம்மளை நடத்த முடியும். நம்ம அவருக்கு அடங்கி போவோம், அவர் கோபப்படுத்தக்கூடாது. நல்ல நோக்கத்தோடு தான் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு அடங்கி போவோம் அப்படின்னு அவர் புரிய வச்சான். வளர்ந்தா கொஞ்சம் தான் கஷ்டம் இருக்கும், அதை கொஞ்சம் சகிச்சு கொள்வது தான் நம்முடைய வேலை. சகிச்சிட்டோன்னா பாலும் தேனம் ஓடுற தேசத்துக்கு நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பார். அங்கே எல்லா சௌகரியமும் உண்டாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கிறது தான் நியாயம். சகிச்சுட்டு இருப்போம்பா, பொறுமையாக இருங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கும்போது தான் அவங்களுக்கு தெளிவு கிடைச்சிது. அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவனுக்கு அடங்கி போக அவங்களால முடிஞ்சது. இந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்ள அவங்களால முடிஞ்சது. அவங்களுக்கு அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருந்தும் அவரை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இல்லை. தேவன் வானத்திலிருந்து வசங்களை கொடுத்திருந்தாலும் அவைகள் அவரை குறித்து தெளிவை தரலை. முறைமைகளும் கட்டளைகளும் தான் இருந்துச்சு ஒழிய, சடங்குகளும் ஆச்சரிய முறைமைகளும் தான் இருந்துச்சு ஒழிய, பாடல்களும் துதிகளும் தான் இருந்துச்சு ஒழிய வேறு ஒன்றுமே உங்களுக்கு தெரியலை. பலி செலுத்தணும், காணிக்கை கொடுக்கணும், இவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. பாவம் செஞ்சால் பலி செலுத்தணும், காணிக்கை கொடுக்கணும், ஆசரிப்பு கொடுத்து போகணும், விழா கொண்டாடணும், இவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் கஷ்டங்கள் வரும்போது அவங்களால சகிக்க முடியலை. பிள்ளைகளையும் குட்டிகளையும் வச்சுக்கிட்டு அவங்களால சகிக்க முடியலை. போராட்டமாக இருக்குது.
ஏன்னா வாழ்ந்த இடம் அப்படி வனாந்தரம், தண்ணி கூட கிடையாது. வானத்திலேருந்து பெய்கிற அந்த மண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஆகாரம். அதுவும் அவங்களுக்கு சலிப்பாக இருக்கு. என்ன செய்வாங்க? இவனுக்கு தேவனை புரிஞ்சுக்கிட்ட அளவு அவங்களும் புரிஞ்சுக்கொள்ள வைக்கும்போது அவங்க அமைதியாயிட்டாங்க. அமைதியாக செஞ்சு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, முழுக்க தெளிவடைஞ்ச பின்பு அவங்களும் ஒரே மனுஷன் போல அவ்வளோ பெரிய வாக்குத்தத்த தேசத்தை ஓடி சென்று முழுக்க சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. இருந்த அத்தனை எதிரிகளையும் அழித்து முழு தேசத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, சொந்தமாக்கிக்கிட்டாங்க. அதில் போராட்டமே இல்லை. அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மிகவும் தெளிவாக இருந்தாங்க. அங்கே நிதானம் இருந்தது, கலகம் இல்லை, அங்கே போட்டி இல்லை, பொறாமை இல்லை, குறை சொல்கிறது இல்லை, விரல் நீட்டுதல் இல்லை. அவங்களுக்குள்ள ஏக அன்பு இருந்துச்சு. விளங்குதுங்களா? தேவனை அறிகிற அறிவு தான் ஒரு மனுஷனை செம்மையாக்கும். பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இது தாவீது தேவனை புரிஞ்சுக்கிட்டது. என் பிதா இயேசு கிறிஸ்து தேவனை புரிஞ்சுக்கிட்டது. ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். அப்படின்னா என்ன? என்னை கொடுத்த முழு பொறுப்பும் அவர்கிட்ட இருக்கு. என் வாழ்க்கை என் கையில் அப்படி நாம் நினைக்கிறோம். இந்த என் வாழ்க்கைக்கான பொறுப்பு என்னுடையது நம்ம நினைக்கிறோம். இவங்க தேவனை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கைக்கான பொறுப்பு என்னுடையது இல்லை, அவர்கிட்ட இருக்கு. என் பிதா அவரு ஒரு நோக்கத்தோட வாழ்க்கைய நடத்துறாரு. வாழ்க்கை கோணத்தை முன்னும் பின்னுமா மாற்றி அழைச்சி அதை அமைச்சு கொடுத்து அவர் நோக்கம் நிறைவேறும்படிக்கு நடத்துறாரு. தாவீதுதான் சொல்றான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையிலே என்னை நடத்தி. பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார்னு என்ன? தைரியம் கொடுக்குறார், நம்பிக்கை கொடுக்குறார், தெளிவை தரார். போராடிட்டு இருக்க எனக்கு அவர் தெளிவை தரும்போது அமைதி உண்டாகுது. இந்த வாழ்க்கை போராட்டம் தான், சூறாவளி தான். எங்கே பார்த்தாலும் நமக்கு விரோதிகள் எழும்பிட்டு தான் இருக்கிறாங்க, நம்மளோட முட்டி மோதிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் எப்படி அமைதியாக இருக்கிறது? நாம் எப்படி அவங்கள சமாளிக்கிறது? நாம் எப்படி தீமை செய்யாமல் இருக்கிறது? அவங்கள எப்படி ஜெயிக்கிறது? தெரிய மாட்டேங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க குறை கண்டுபிடிக்கிறாங்க, வம்புக்கு வராங்க, தொல்லை பண்ணுறாங்க. எவ்வளோ நன்மை செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அத்தனை தூக்கி போட்டுட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நாம் நண்பர்களாக பழகினாலும் நம்மளுக்கு விரோதிகளாக தான் இருக்கிறாங்க. இப்படி தான் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் என்ன நடத்துகிறார். என்ன அர்த்தம்? அர்த்தத்தை விடுங்க. அவரு என் வாழ்க்கையை நீதிமானாக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் சங்கடங்கள்லாம் வச்சிருக்கிறார்ப்பா. எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். எல்லாமே சம்பூர்ணமாக இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். இல்லை, உனக்கு நீ போராடணும், ஜெயிக்கணும். இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் நீ நீதிமானா வெளியில் வரணும். அதனால தான் என் ஆத்துமாவை தேற்றி சண்டைக்குள்ள அனுப்புகிறார். வெளில வரப்போ நீ ஜெயிச்சுட்டு நீதிமானா வெளில வா. நீதியின் பாதைன்னு சொல்கிறாரு. அந்த பாதை நீதிமானாக தான் நம்ம ஆக்கி வெளியில் கொண்டு வரும். அதாவது அன்புல பூர்ணமானவனாக தான் என்னை மாற்றும், நிச்சயம் மாற்றும். அதுக்கான பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. நான் இது சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், மற்றவங்க மாதிரி நான் உயர்வாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே பார்த்தா அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுறது ஆச்சரியமா இருக்கும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எனக்கு எது நன்மையோ நான் தேட வேண்டாம்பா. நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி வாழணும்னு ஆசைப்படுறதெல்லாம் இருக்கட்டும். எனக்காக அவர் ஆசைப்படுறார். புரியுதுங்களா? அதான் பிதா அல்லது அதான் மேய்ப்பன். என்னை குறித்த பொறுப்பு, என்னுடைய வாழ்க்கையை அவர் எடுத்துக்கிட்டாருங்க. புரியுதுங்களா? நான் ஆசைப்படுறதுல அர்த்தமே இல்லை, ஆசைப்படவே வேண்டாம். அதான் தாவி சொல்றான், எனக்கு நன்மை எதுன்னு அவர் தேடி பார்த்து எனக்கு தருவாரு. அவன் வாழ்க்கையில ஆசைப்படலைங்க. நான் யாரும் ஆசைப்படுறதை காட்டலாம் அவன் மிகவும் சிறப்பாக வாழ்ந்தான். அதிகாரமும் சரி, செல்வமும் சரி,
மனுஷருக்கு முன்னாடி சிறப்பும் சரி, ஞானமும் சரி, எல்லாமே அவன்கிட்ட நிறைவா இருந்துச்சு. அதனால தான் நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும் அப்படின்னு சொல்றான். அவன் அதுக்காக என்ன செஞ்சான்? இந்த தேவன் அவனை அப்படி ஆசீர்வதிக்கும்படிக்கு அவன் என்னத்தான் செஞ்சான்? அவரை புரிஞ்சுக்கிட்டான், அவ்வளவுதான். அவரு அவனை மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிப்பது அவருடைய நோக்கம். அவர் தேவன், அவர் விருப்பம். நான் இப்படி இருக்கிறது இல்லை, ஆனா சில காரணத்துக்காக என்னை இப்படி வச்சிருக்கிறேன். அவரை நான் புரிஞ்சிக்க எனக்கு கஷ்டமானவைகள்லாம் விலகி அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். அவர் என்னை நல்லா தான் வச்சிருப்பார். அவரை என்னை ஆசீர்வதிச்சு சந்தோஷப்படுகிறவர். அதுதான் நம்ம தாவீதை பார்க்குறோம். பெரிய ராஜா பார்க்குறார். ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவனுக்கு என்ன தெரியும் ராஜாவாக இருக்கிறதுக்கு? அவனை ராஜாவாக்கி அவரை சிறப்பாக நடத்துகிறான், சிறப்பாக ஆட்சி புரியலாம். பலரும் மூக்கில் விரல வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காலத்துக்கும் அவன்கிட்ட குறைய கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செஞ்சான். இதுதான் தேவன். தேவனை புரிஞ்சிக்காததுனால்தான் அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? தேவனை புரிந்து கொள்ளும்படிக்குத்தான் நம்மளோட வாழ்க்கையில பல நெருக்கங்களை வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அடங்கி போக சகல போராட்டங்களும் நமக்கு தானாவே சிறப்பாக மாற்றி கொடுப்பாரு. போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. போராட்டம் நமக்கு நிச்சயம் உண்டு. ஆனால் அவரை எந்த அளவு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவு தான் நம்ம ஜெயிப்போம். போங்க, இதுக்கு மேலே நான் சுருக்கமாக சொல்ல முடியாது. அதான் அவரை புரிந்து கொள்ளுங்கன்னு நான் சொல்கிறேன். அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறாங்க. வேதத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லை, அவங்க தூக்கி போடுங்க. அவங்க வீணானவங்க. அவங்க வசனம் இந்த வசனம் அது அந்த வசனம் அதுன்னு சொல்லி போட்டு குழப்பி தனக்கும் தெளிவு கிடையாது, மற்றவங்களுக்கும் தெளிவு கொடுக்க மாட்டாங்க. வேத பாரர்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணால் வேத பாரலாக தான் முடியும். வேற நமக்கு நாமே நாசத்தை உண்டாக்கி கொள்ளுகிறோம். வேற வழி இல்லை. நான் தேவனை புரிந்து கொள்றதுக்கு அவருடைய இறக்கம் வேணுங்க. நிச்சயம் அவருடைய இறக்கம் வேணும். நாம அது அவர்கிட்ட தாழ்த்தினோம்னா அவர் சொல்லித் தருவார். உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். இதுவும் சிறப்பான ஒரு பகுதி. புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு ஏற்பாடு நம்மளோட பண்ணியிருக்கிறார் இல்லையா? அந்த புதிய ஏற்பாடை பற்றி எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அந்த காலத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டில், அந்த ஜனங்க எனக்கு கோபப்படுத்தி என்னோட பண்ண உடன்படிக்கையில் என்ன வைக்காம போயிட்டாங்க. அதுபோல் இந்த புதிய ஏற்பாடு இருக்காது. இந்த புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குன்னா, என்னுடைய பிரமாணங்களை அவங்க மனதில் வச்சு மனதில் அவைகளை அவங்க இருதயத்தில் எழுதுவேன். அப்போ சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவனை அறிந்திருப்பார்கள். இதுதான் புதிய ஏற்பாடு. ஒருவனும் தான் சோதனை பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்ளுன்னு சொல்ல வேண்டியது இராது. எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு நம்ம பேசுறோமே, அந்த உடன்படிக்கை என்னது? நான் உனக்கு தேவனை அறிகிற அறிவு தருவேன். ஒருத்த உனக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளுன்னு போதிக்க வேண்டியது இராது. கர்த்தரை அறிகிறத தருவேன்றதான் புதிய ஏற்பாடு. நான் தருவேன். அந்த அறிவு இருந்ததுக்கு அப்புறம் இயல்பா எது தேவனுக்கு பிரியமோ அதுதான் உன் இதயத்தில் வரும். அதுதான் நீனும் விரும்புவ. அவைகளை அவர்கள் இதயத்தில் எழுதுவேன்னு அர்த்தம். நீனும் அதே விரும்புவ. பொய் சொல்லாதேன்னு சொல்லுதுன்னா என் இருதயம் பொய் சொல்றத விரும்புது. இச்சியாதேன்னு சொன்னா என் இருதயம் இச்சிக்கிறத விரும்புது இல்லையா? அதனால பழைய ஏற்பாடை உடச்சு போட்டேன். இப்போ புதிய ஏற்பாடுல இருதயமும் அதான் விரும்பும். அன்புல பூர்ணத்தில் நான் நடத்துறேன்னும் போது அதான் என் இருதயம் விரும்பும். நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசைப்படுறேன். நீ நிப்பாட்டுற, நான் உனக்கு ஆசைப்படுறேன்டா. அவர் நம்மளுக்கு ஆசைப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நன்மையும் கிருபையினை தொடரும். அடுத்த வார்த்தை என்ன சொல்ற? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவனுடைய வீட்டிலே தரித்திருப்பேன். எனக்கு வேற எதுவும் வேணாம்பா. அதில் அவரோட இருந்தா எனக்கு போதும். பெரிய பணக்காரன் ஆகணும், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும்.
எவ்வளோ பணம் எனக்கு வரும், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், புத்தகத்தாரெலாம் பார்த்து ஆச்சரியப்படும்படி சிறப்பாக வாழணும் இல்லையா? இப்படிலாம் நம்ம கற்பனை வச்சுருக்கோம், இல்லாமல் இருக்காது. ஆனால் என்னை குறித்து அவர் கவலைப்படுறாருன்னா என்னை குறித்து அவர் வாழ்க்கையை திட்டம் பண்ணுறாரு. நான் எல்லாருக்கும் முன்னாடி சிறப்பாக இருக்கணுன்றது அவரோட திட்டம். மிகவும் சிறப்பாக, கொஞ்சம் சிறப்பாக இல்லை. தேவனிடத்தில் அன்புகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தின ஒரு மனுஷனுடைய கண் கண்டதும் இல்லை, ஒரு காதிலே கேட்டதும் இல்லை, ஒரு மனுஷனுடைய இதயத்தில் தோன்றியதும் இல்லை. அவர் ஆயத்தப்படுத்தினது அவ்வளோ பெருசாக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாராம். யாருக்கு? அவரை நேசிக்கிறவங்களுக்கு. விளங்குதுங்களா? இதுதான் தாவீது செஞ்சான், அவரை நேசிச்சான். நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்னத்தை கொடுத்தா என்ன? அவருக்கு நிறைய செல்வம் அதிகாரம் எல்லாமே கொடுத்துருந்தாலும் அவன் அவைகளை மதிக்கலை, அவளை ஒரு பொருட்டாவே நினச்சிக்கல. நான் உம்முடைய வீட்டில் உம்மோடு இருக்கிறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு அவன் சொல்கிறான். உம்மோட நான் ஐக்கியமாக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அந்த தேவனை நேசிக்கிற அன்பு இருக்கு இல்லையா, உண்மையான அன்பு நான் பேசுறது. வெறும் பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு போகிறது தான் பேசலை. மனம் உருகி மனத நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது தாவீதை பார்க்குறோமே, அதனால தேவனை திருப்திப்படுத்துறானே அந்த அன்பனால. மனுஷன் தேவனை நேசிக்கிறது ரொம்ப அபூர்வம். அவ்வளோ தூரம் அவனை தேவன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலை. நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க கேட்கவே கிடையாது. அவர் அவ்வளோ தூரம் செய்யும்போது வேலை செய்யறதுக்கு நான் என்ன தகுதியானவன் பேசுகிறான். புரியுதுங்களா? அவன் எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் எனக்கு போதும், நீங்கள் நல்லவரே, நீங்கள் அன்பானவரே, அது எனக்கு போதுங்க. அந்த மன நிறைவு தான். உங்களை நான் நேசிக்கிறேன், அது ஒன்று தாங்க எனக்கு வேணும். நீங்கள் நன்மைங்கிறது என்னை தேடி வரட்டுங்க, அது பாட்டுக்கு வந்துட்டு கிடக்கணும். அதை பற்றி அவன் அலட்சியம் பண்ணுறான். எனக்கு ராஜாவாக்கினாரு, பணத்தை கொடுத்தாரு, வசதியை கொடுத்தாரு, நிறைய மனைவிகளை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு. ஓகே, அதை பற்றிலாம் அவன் பெருசாக நினைக்கவே கிடையாது. அவர்கிட்ட என்னத்தை பெற்றுக்கொள்ளலான்னு அவர்கிட்ட போல, நீங்கள் தான் வேணும்னு அவர் நின்னா. அவர் எல்லாத்தையும் கொடுத்தாலும் எனக்கு இதெல்லாம் ஓகே, உம்மோட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. கடவுளை நேசிக்கிற விதம் புரியுதுங்களா? அதான் உன் இதயத்தில் எழுதுவேன். எதை எழுதுவேன்? அன்பை எழுதுவேன். நான் எப்படி அன்பாக இருக்கிறேனோ அப்படி உனக்கு அன்பாகவே நான் மாற்றிடுவோம்பா. இதுதாங்க புதிய ஏற்பாடு. இப்படி ஒரு ஏற்பாடு நம்மளோட பண்ணியிருக்கிறார். சரியா? இது விளங்கிக்கணும். இப்படிலாம் எனக்கு பண்ணிக்க, என்னையே அன்பாக்குங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், அது ஒன்று போதுமே. அவரை நேசித்தாலே இன்னொரு பரலோகம் நம்மளுக்கு தேவையில்லை. மன நிறைவாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அவர் புரிஞ்சுக்கிட்டோம். தாவீது மட்டும் தானே ஆசிரிப்பாரு, யோசுவா ஆசிரிச்சார். அந்த மாதிரி கலகம் பண்ணியே நடந்த இஸ்ரேல் ஜனங்களே ஆசிரிச்சார். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போய் வச்சாரு. கொஞ்ச நாள் போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, அது ஏற்றுக்கிட்டாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. அவங்க உண்மையிலேயே சகிச்சுக்கிட்டாங்க. தேவனுக்கு இந்த சுயநலமற்ற ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. நான் சுயத்தை அழிக்கணும் நான் சொல்லிட்டு இருப்பேன்ல, அதுதான் இது. தேவனை புரிந்து கொள்ள தானாகவே சுயம் அழிஞ்சு போகுது. அன்புல நிறைவான மனுஷங்களாக மாறிடுறாங்க. தியாகம் பண்ணுறவங்களாம் மாறிடுறாங்க. சுயத்தை இழக்கிறவங்களாம் மாறிடுறாங்க. தேவனை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு பாத்திரமாக நடந்துக்கிறது மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களையும் அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொன்னபடியே தந்தார். அவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அவர் ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கும். பாலும் தேனுமாக தான் இருக்கும். அது எல்லாமே நிறைவாக இருக்கும். சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மளுக்கு தர வச்சிருக்கிறார். அதான் அவருடைய நோக்கம். புரியுதுங்களா? நம்ம எதை தருவாருன்றது அவர்கிட்ட போக போக நம்ம மறந்துடுவோம்னு சொல்கிறேன். அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க, நீங்கள் தாங்க எனக்கு வேணும். எப்படி? இப்படித்தான் தாவீது மாறிட்டான். நீங்கள் என்ன மரண பள்ளத்தாக்கில் நடத்தினாலும் நீங்கள் கூட இருப்பீங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை, போராட்டமான ஒரு வாழ்க்கை, ஆனால் நீங்கள் கூட இருப்பீங்க. என்னை விட்டு போக மாட்டீங்க. உடைய கோலும் உடைய தடி என்னை தேற்றும்.
தேற்றும்னா என்ன? நம்பிக்கை தரும், தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், எல்லாமே இருக்கும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்படிதான் பேசா. ஒண்ணுமே செய்யற மாதிரி, அங்க ஏதாவது செய்யறத மாதிரி அந்த பாட்டுல இருக்கும்போது உத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன நடத்துறீங்க ஐயா? அமைதலான தண்ணீர் என்று நடத்துறீங்க, மேய்ச்சலுள்ள நிலத்துல நடத்துறீங்க, அதாவது ஞானத்தை கற்றுத்தரீங்க, புத்தியை கற்றுத்தரீங்க. புத்தின்னு அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாத்தையும் எனக்கு புரிய வைக்கிறீங்க, உண்மை எனக்கு புரிய வைக்கிறீங்க. அது எனக்கு போதுங்க. புரியுதுங்களா? இதையும் ஆண்டவர் தான் தராரு. தாகம் உள்ளவனுக்கு எவனுக்கும் அவரால் தர முடியுங்க. அவ்வளோதான். தாகமுள்ள எவனுக்கும் தராரு. என்னுடைய ஆசை அதான். எல்லாரும் அந்த ஞானத்தில் பெறணும், எல்லாரும் தேவனை அங்கு புரிஞ்சுக்கிட்டு தெளிவடையணும். அவர் எனக்கு என்னத்தை தராருன்றதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது, அதை மறந்துடணும். நீங்கள் எனக்கு போதும், இது உம்முடைய அன்பு போதும், உமக்கு பிரியமாக வாழ்கிறது ஒன்று போதும். இப்படி தேவனை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். ஏனோ தானோன்னு வாழ்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எப்படி எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு எப்படி இருக்கணும், எனக்கு இப்படி இருக்கணும், போராட்டம், தந்திரம். இது நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும்னு சொன்னதுக்கப்புறம் நான் இன்னொரு என் போராடணும். நீ எடுத்துக்கோப்பா, எதை வேணா எடுத்துக்கோ. யாரோடையும் எனக்கு போராட்டம் இல்லை, யாரும் எனக்கு விரோதியும் இல்லை. எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்க போகுது. எனக்குதா நன்மை என்னை தேடி வரும். இந்த உலகத்தில் எல்லாரும் நன்மை அவங்க தான் தேடிட்டு இருக்காங்க, நம்ம தேட வேண்டியது இல்லை. எனக்கு வேண்டிய நன்மை எனக்கு கிடைக்கும், தானா வரும். விளங்குதுங்களா? இப்படி தேவனை புரிந்து கொள்ளும்போது ஆசை இச்சைக்கெல்லாம் இடமே எல்லாம் போயிடுதுங்க. யாரோடய எனக்கு போட்டி பொறாமைக்கு இடமே எல்லாம் போயிடுதுங்க. யாரும் எனக்கு பகைங்க இல்லை, யாரும் எனக்கு தடை செய்ய முடியாது, எனக்கு கிடைக்கிறத பிடுங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு வேண்டியது எனக்கு தானாக என் மடியில் போடப்படும். அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு. என்னை தேடி வரும். நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும். கிருபைன்னு என்ன? உதவி, ஒத்தாசை எல்லாமே என்னை தேடி வரும். என் வாழ்க்கையை பற்றி எனக்கு பயம் கிடையாது. என்னது பயம்? பயம்தான் எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கு. நிம்மதியெல்லாம் போயிடுது. பயம் 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 பயம். நீங்கள் என்ன வேணா செய்யுங்க, எனக்கு பயம் கிடையாது. மரண பள்ளத்தாக்குள்ள என்னை கொண்டு போனாலும், மரண பள்ளத்தாக்குன்னு என்ன? அது எவ்வளோ கொடுமையானது. அதனால தான் அது மரணம்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே என்னை கொண்டு போனாலும் நீங்கள் என் கூட இருப்பீங்கய்யா, விட்டுற மாட்டீங்க. இந்த சங்கீதம் 23 இதெல்லாம் இருக்கு. சங்கீதத்தை படித்து பார்த்தா அவன் செய்கிறதா ஒன்றுமே இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். தாட்சி அடையன்னு அர்த்தம், அவர் என் மேலே பொறுப்படுத்திக்கிட்டாரு. எனக்கு எந்த வித கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துப்பார், பயம் கிடையாது. என்னன்னா எதுலேயும் குறைபட மாட்டேன், எதுலேயும் குறைவு பட மாட்டேன். மன நிறைவு தான் இருக்கும். நன்மை எனக்கு நிறைவாக தான் கிடைக்கும். யார்கிட்ட போய் கை நீட்ட மாட்டேன், எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு நான் நினைக்க மாட்டேன். தேவன் எனக்கு தயவு பண்ணும்போது யாருடைய நான் தான் மற்றவனுக்கு தயவு பண்ணுவேன், மற்றவனுக்கு கொடுப்பேன். நான் நிறைவான ஒரு மனுஷன். அவருடைய நிறைவுனால நான் அவரை நேசிக்கிறதுனால நான் நிறைவாக இருக்கேன். எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிறைவாக தான் இருப்பேன். நாளைக்கு என்ன செய்யறதுன்னு நெருக்கத்தில் வாழ்ந்தாலும், இயேசு கிறிஸ்து தரித்திரத்தில் தான் வாழ்ந்தார். எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் அந்த நெருக்கம் நம்மளை கடிக்காது. நம்மளோட தேவைகள் நம்ம தேடி வரும். எவ்வளவு நெருக்கமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து காலத்தில் அவர் ரோமர்களுக்கு ராஜ்யத்துக்கு இருந்தார், தரித்திரத்தில் இருந்தார். எவ்வளவு நெருக்கமான காலமாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும் நன்மை எனக்கு தேடி வரும். இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, பயம், கேள்வி, கவலை எதுவுமே கிடையாது. என் சத்துருக்கு முன்னாடி என்னை உயர்த்துவீங்க, என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவீங்க. எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவீங்கன்னு என்ன? அவனுக்கு முன்னாடி என்னை
சிறப்புகளினால அபிஷேகம் பண்ணுவீங்க. இதெல்லாம் தாவீது கற்பனை பண்ணிட்டு பேசினான்னு நான் நினைக்கிறீங்க. ஒரு பாட்டு திறமையினாலே எழுதுனா இல்லை, இப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறான். அதுதான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவனை புரிஞ்சுக்கிட்டான், அவர் நீதியின் வழியில தான் நடத்துவார்ன்றதுனால அவன் ஜெபங்களாம் என்னவா இருக்கும், நான் நீதிமானுக்கு நன்மை செய்யுங்க, அக்கிரமக்காரனை அழிங்க. எப்போது தானே நீதியான ஒரு வழியிலேயே நான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பான். எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க மாட்டான், என்ன காப்பாத்துங்கன்னு கேட்க மாட்டான், நீதிமான காப்பாத்துங்க. நான் நீதிமான என்ன நீங்க தான் நீதிமான ஆக்குறீங்க, நீதியின் பாதையில் நீங்க தான் நடத்துறீங்க, நான் நீதிமான காப்பாத்துங்க. புரியுதுங்களா? நான் நீதிமான ஆக்குறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்க நீதியின் பாதையில் நடத்துறீங்க, அதனால நீதிமானாக ஆக்குறீங்க, அதனால நீதிமான காப்பாத்துங்க. நம்முடைய திறமையோ அறிவோ தகுதியோ தேவன்கிட்ட செல்லாது. நீதிமான காப்பாத்துங்க, துன்மார்க்கரை அழிங்க. இப்படி ஜெபிக்கிறதுக்கு தெளிவு வேணும். இவர் நீதியில தான் என்ன நடத்துவான்ற ஒரு தெளிவு இருக்கு. வேற எதுவுமே அவன்கிட்ட அவன் எதிர்பார்க்கல. புரியுதுங்களா? வேற எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. நீ தரீங்க, ராஜாவாக்குறீங்க, அக்காத போங்க, அதெல்லாம் ரெண்டாவது. எல்லாருக்கும் தான் பணத்தை தர்றாரு. நிறைய பேர் இந்த பூமியில் ராஜாவாக வாழ்ந்து தான் போயிருக்கிறாங்க. அது ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நீதிமான ஆக்குறாரு, அதான் ஆசீர்வாதம். செல்லத்தை கொடுக்கறது ஆசீர்வாதம் இல்லை. உலகத்தின் சிறப்புகளை அடையிறது ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அவருக்கு முன்னாடி அங்கீகாரத்தை பெறக்கூடிய நீதிமான்ற ஒரு வாழ்க்கையை தர, அதான் ஆசீர்வாதம். அதனால்தான் அவர் புரிஞ்சுக்கிட்டான்னு தான் பேசுகிறேன் நான். நீ என்ன நீதியின் பாதையில தான் நடத்துவீங்கயா, அதனால தான் நீங்கள் மேய்ப்பர்னு சொல்லலாம். உங்கள் கையில் என் வாழ்க்கையை விட்டுட்டேன். அந்த பாட்டில் அவன் செய்கிறதா ஒன்றுமே இருக்காது. என்னை நடத்துறீங்க, அமர்ந்த தண்ணீரை கொண்டு போகிறீங்க, தேற்றுறீங்க, மரண பள்ளத்தாக்கள்லையும் கூட இருக்கிறீங்க, நன்மையின் கிருபையினை தொடரும். கடைசியாக சொல்கிறான், நீடித்த நாட்களாய் ஜீவனுள்ள நாட்கள்லாம் தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணுவேன். அவ்வளோதான். அது ஒன்று தான் அவன் செய்கிறான். நீங்கள் எனக்கு போதும். இது ஒரு மன நிறைவுனால வரக்கூடியது, அறிவுனால பேசக்கூடிய பாட்டு இல்லை. அவரை புரிஞ்சுக்கிட்டான்னு தான் நான் பேசுகிறேன். அவர் இப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கை பூரா அந்த வசனம் அவன் பேர பாடின பாட்டு அப்படியே நடந்திருக்கும். பார்க்கலாம். அவன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பாடின பாட்டு, சிறு பிள்ளையா இருக்கும்போது பாடின பாட்டு 70 வயசில் சாகிற வரைக்கும் அது உண்மையாக இருக்கும். ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர், நீதியின் பாதையில் நடத்துறவர், நம்மளை மேய்க்கிறவர். அதனால அவன் தாட்சி அடையணும். கடைசி வரைக்கும் அவன் தாட்சி அடையவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்டவர் தான் அவர். தாட்சி அடைய முடியாது. விளங்குதுங்களா? நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சிறப்பாக தான் இருப்போம். பயம் இருக்காது, கவலை இருக்காது. நம்முடைய எதிரி நம்மளை மேற்கொள்ள முடியாது. எப்போதும் ஜெயிச்சுதான் இருப்போம். இந்த தெளிவு தான் வேணும்னு நான் சொல்கிறேன். போராட்டமாக தான் இருக்கும். அந்த போராட்டத்தை பார்க்கும்போது கசப்பு தான் வருது. ஆனால் இந்த தெளிவை பார்க்கும்போது, இந்த தேவன் நம்மளோட இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கொள்ளும் போது, இவர் எப்படிப்பட்டவன்றதை புரிஞ்சுக்கொள்ளும் போது நம்மளுக்கு மனசில் இருக்க பயம், கலகம், கிளி எல்லாரும் ஓடிடும். இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, எப்போ பாரு போராட்டம், நம்மளுக்கு விரோதி வரட்டும், நிற்கட்டும், பாதியத்தான் ஜெயிக்க போகிறது நான் தான், அசிங்கப்பட போகிறது அவன் தான். இது விளங்குதுங்களா? இதுதான் தேவனை புரிஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கை வேணும்னு நான் சொல்கிறேன். எந்த அளவு நம்ம தேவனை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவு நம்மளோட வாழ்க்கை முட்களால் நிறைஞ்சதாக இருந்தாலும் வெறும் அது ரோஜா படுக்கையாக மாறிடும். முட்கள் நமக்காக குத்தாது, முட்கள் நம்மளுக்கு தெரியாது, அத்தனையும் உடச்சி போட்டுருவோம். ஈஸியாக இருக்கும் இந்த வாழ்க்கை. தேவனை புரிந்து கொள்ளுங்கன்னு தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அதுதான் நம்ம தேடணும். நன்றி. வேறொரு தருணம் வரும்போது சந்திக்கிறேன். வணக்கம்.